அதோட அருமை எனக்கு தெரியலன்னு சொல்லுதுமா. வெறி, உனக்கு அருமை தெரியல நான் சொல்றான். அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டு விடு, எல்லாம் அண்ணன் தானே. சிஸ்டர் என்னாச்சு? அண்ணா நல்ல வேலைண்ணா. அது என்னது, ஏதோ பால் குடிச்சதுல ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தா ஹெவியா மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஹெவியான மயக்க மருந்தா? ஆமா, ஹெவியான மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தது முதல்ல? இப்ப குழந்தைக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல சிஸ்டர்? நீங்க கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுனாலும் எஃபெக்ட் ஆயிருக்கும். நல்ல வேலை, எப்படியோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏங்க கன்சீவா இருக்காங்க, அதுவும் இவ்வளோ நாள் கழிச்சு கன்சீவா இருக்காங்கன்னு சொல்றீங்க. ரொம்பவே பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க அண்ணா, சரியா? என்ன பண்றது, வீட்டில் உள்ளவங்களை நம்பி தான் விட்டுட்டு நான் வெளியில போறேன். ஆனா வீட்டில் உள்ளவங்களே எனக்கு இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. யாரு? இவங்களோட மாமியாரா? இருக்கலாம். ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க, கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க எப்போதுமே, சரியாண்ணா? கண்டிப்பா சிஸ்டர். பயப்படாதீங்க, எதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இல்ல இல்ல. பாவம், அவங்களே ரொம்ப அலறாங்க பாருங்க. இந்த மாதிரி நேரத்தில் அலெல்லாம் விடாதீங்க, அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்கண்ணா. பார்த்து பத்திரமா சேஃபாக பார்த்துக்கோங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. ஏனோ தானோன்னு விடாதீங்க, சரிங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பா சிஸ்டர். சரிண்ணா, அந்த மயக்க மருந்து கொடுத்தவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட இருந்து விலகியே இருங்க. அவங்களுக்கு இந்த குழந்தை உண்டானது பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அது என்னவோ உண்மைதான். கண்டிப்பா அந்த குழந்தை உண்டானது பிடிக்காம தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. ஆமா, அதனால கொஞ்சம் விலகி இருங்க. யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க தான் சிஸ்டர், வேற யாரும் கிடையாது. தெரிஞ்சவங்களா? வீட்ல உள்ளவங்களா தான் இருக்கும். அம்மா எதுல கலந்து கொடுத்தாங்க? காஃபில சிஸ்டர். எதுவா இருந்தாலும் உங்க கையால சாப்பிடுங்க, உங்க கையால பண்ணி சாப்பிடுங்க. எதுவா இருந்தாலும் பாருங்க, யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதீங்க, இல்லைன்னா வேற எங்கேயாவது போயிடுங்க தனியா. சரிங்க சிஸ்டர். ஓகே, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி. என்ன பத்த தாயே வருத்தமாக இருக்கா? ஏன்டா, ஏன் அப்படி சொல்ற கௌதமே? நான் சத்தியம் மாட்டுக்கு சொல்றேன்டா, நெஜ மாட்டுக்கு சொல்றேன்டா, ஓ மேல கூட சத்தியம் பண்றேன்டா. அப்பாடி, நிறுத்துமா நிறுத்து. என் மேலாம் தயவு செஞ்சு சத்தியம் பண்ணிடாத, நான் போய் சேரணுமா? உண்மையாதான்டா, இப்படி பொய்யா இருந்தா என் மகன் மேல நானே சத்தியம் பண்ணுவானா? சொல்லு, உண்மையாதான் சொல்றேன் அம்மா, நான் ஏன்டா பொய் சொல்லணும் உன்கிட்ட? சரி ஓகே, உண்மையை சொல்றேங்கிற சொல்லு. கௌதமே, நிஜமாவே நான் இல்லடா, நான் அவளுக்கு பாலே கொடுக்கலடா. இல்ல கௌதமே, நான் போய் கிச்சன்ல பார்க்கும்போது இவங்க தான் பால் காய வச்சுட்டு இருந்தாங்க. டேய், நான் பால் காய வச்சது என்னவோ உண்மைதான், ஆனா இவ சமைக்கலான்ட்டு வந்தாடா. வேணா அன்பு, நான் சமைக்கிறேம்மா, நீ போமான்னு நான் சொல்லிட்டேன். சரி பால் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நம்ம போயிட்டு வருவோம், அப்புறம் சமையல் ஆரம்பிக்கலான்னு வந்துட்டு இந்த ஹால் பக்கம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதியா. நான் போய் கிச்சனில் பார்க்கும்போது காஃபி தூள் ஜீனிலாம் கொஞ்சம் கொஞ்சம் சிந்தி கிடந்துச்சு. ஆனால் யார் போட்டு கொண்டு போய் கொடுத்தது என்னன்னு எனக்கு நிஜமாக தெரியாதுப்பா. ஆனால் உண்மையாக அம்மா இருக்காதுண்ணா, இந்த அரவிந்த் தான் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருப்பான். பார்த்தீங்களா, அவன் வரல ஹாஸ்பிட்டலுக்கு. ஆளுக்கு ஏதோ ஒன்று சொல்றீங்க கௌசி, ஆனால் சொல்கிறேன், இது என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் கௌசி. இது வரைக்கும் ஆகலை, ஆனால் இனிமேல் அந்த வீட்டில் என் பொண்டாட்டி வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அரவிந்த் தானே அந்த விஷயத்த பண்ணியிருக்கான். ஆனால் எவன் பண்ணான்னு எனக்கு தெரியாது. இங்கே பாருமா, உன் மேலே எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. நீ எங்களை நல்லபடியாக வீட்டுக்குள்ளே அழைச்சிருந்த அப்படின்னா நாங்கள் சந்தேகப்பட்டிருக்க மாட்டோம். எங்களை வீட்டுக்குள்ளே வேண்டா வெறுப்பாக தான் விட்ட. அப்போ இப்படிலாம் நீ பண்ணுவேன்னு எனக்கு நம்பலாம்ல, சொல்லு. இல்லடா கௌதம், நிஜமா நான் அப்படி பண்ணலடா, என்னை நம்பு. அடியே நாசமா போறவளுகளே, என் பேத்திய நல்லவளுக மாதிரி வீட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டே லேடி. கௌதமே, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லப்பா. அன்பு, மாதிரி அன்பு நல்லா இருக்கியாத்தா? டாக்டர் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? அழுகாதம்மா, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். டாக்டரு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஏத்தா அன்பு, ஏத்தா இப்படி ஆச்சு உனக்கு? யாரு தான் இந்த வேலை பண்ணது? அதெல்லாம் விடுமா, நீ ஏன் அதெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நர்ஸு இப்பதான் சொல்லிட்டு போனாங்க. ஏய் கௌதம், என் பேத்திய நான் யாரை நம்பி உன் வீட்டுக்கு விடலடா, உன்னை நம்பி தானடா உன் வீட்டுக்கு நான் விட்டேன். ஆனா இந்த வேலை பண்ணுவதை நான் நினைச்சு பார்க்கல கௌதம். அவளை விட்டுட்டு உனக்கு என்னடா அதை விட பெரிய வேலை? அவளை இவளுகளை நம்பி நீ ஏன்டா விட்டுட்டு போற? ஏன்டா கௌதம், உனக்கு உன் பொண்டாட்டி பிள்ளை முக்கியம் இல்லையா? இவளுகளை நம்பி இவன் விட்டுட்டு போன? இங்க பாரு, நீ பேசுறதெல்லாம் தப்பு.
ஒரு குழந்தை வரணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன். கௌசிக்கு தான் அப்படி ஆயிடுச்சு. அவளுக்காவது நல்லா இருக்கணும் நான் ரொம்பவே நினச்சேன். ஆனால் இப்படி நடந்தது எனக்கு தெரியாது முத்தம்மா. நீ ஏன் முத்தம்மா என் மேலே கோவப்படுற? அடியே நடிப்புக்காரியலா, வாயை மூடுங்கடி, வாயை மூடுங்க. உங்கள் நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாது. ஏ அம்மா, இப்படியா நடிப்பியா? பாரு அப்பத்தா, நெசத்துக்குமே அம்மாவும் இது பண்ணல, நானும் இது பண்ணல அப்பத்தா. எனக்கு தாலி கட்டினானே, என்னை நம்பி என்னை கழுத்தறுத்தானே, அவன் தான் அப்பத்தா அந்த வேலையை பண்ணான். அவன் காஃபியை போட்டு வந்து எனக்கு இந்த வேலை மயக்க மருந்தை கொடுக்க ஐடியா பண்ணியிருக்கேன் அப்பத்தா. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா கடைசியில் அன்பு அதை டபக்குன்னு வாங்கி குடிச்சிட்டாப்பட்டா. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். அவன் கொண்டு வந்தது எனக்கு தான். நான் தான் அதை குடிச்சு நேரம் ஹாஸ்பிட்டலில் கிடக்கணும். ஆனால் குறுக்க வந்து அன்பு வாங்கி குடிச்சிட்டா, அதுதான் பிரச்சனை. அவள் குடிக்காமல் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு ஆகியிருக்காது. எனக்கு என்ன தெரியும் அதில் மயக்க மருந்து கலந்துருப்பான்னு? சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து நடிக்காதீங்கடி. நீங்கள் பண்ணுவீங்கடி, இது மட்டுமா பண்ணுவீங்க, இதுக்கு மேலேயும் பண்ணுவீங்கடி, எனக்கு தெரியும். மா விடுமா, நீ முதல்ல அன்புவை வந்து பாருமா. அப்பதான் விடு அப்பத்தா, கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. அவங்க என்னதான் பண்ணி என் குழந்தையும் பொண்டாட்டியும் அழிக்க நினைச்சாலும் கடவுள் விட மாட்டாரு. அப்பத்தா விடு, நீ ஏன் சுத்தம் போட்டுட்டு இருக்க? பெத்த மயனே என்னை கொலகாரின்றான். அடுத்தவங்க சொல்ல என்ன வேணும் சொல்லு. அவனே என்ன கொலகாரின்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்லத்தானே செய்வாங்க. சொல்லுங்க, எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. டேய், என்னடா இங்க வந்திருக்க? இப்ப யாரை கொல்றதுக்கு இங்க வந்திருக்க? நாசமா போறவனே, என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தான் நீ என் வீட்டுக்கு வந்திய நல்லவ மாதிரி நடிச்சு. உன்னை போய் என்னோட அப்பா அம்மா நம்பி வீட்டுக்குள்ள விட்டாக பாரு. அவகளை சொல்லணும்டா. டேய், நீ அன்புக்கு மயக்க மருந்து அதுல கலந்துருந்த தானே, எனக்கு கொண்டு வந்து கலந்த. ஆனா அதை வாங்கி குடிச்சது அவ. என்னடா பண்ண நீ? சொல்லு, மரியாதையா உண்மையை சொல்லிடு. இங்க பாரு அரவிந்த் தம்பி, எல்லாரும் நான் தான் அவளுக்கு கலந்து கொடுத்துட்டேன். நான் தான் அவளுக்கு எல்லாத்தையும் கலந்து கொடுத்து அவளை இப்படி குளத்துக்க பார்த்துட்டேன். மயக்க மருந்தை நான் தான் கலந்துன்னு எல்லாரும் சொல்லி என்னை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துறாங்க அரவிந்த் தம்பி. நீங்களே உங்க வாயால சொல்லுங்கப்பா, நானா கலந்து கொடுத்தேன்? சொல்லுங்க, நீங்க தான் ஏதாவது கலந்துருக்கீங்க கௌசிக்காக. சொல்லுங்க தம்பி, நீங்க உங்க வாயால சொல்லுங்க. எல்லாரும் என்ன கொலகாரி மாதிரியும், எல்லாரும் நான் தான் அந்த வேலையை பண்ண மாதிரியும், நான் பண்ணியிருந்தேன்னா கூட நான் மனசாரி போயிருக்கும். ஆனா நான் எதுவுமே பண்ணாம அந்த பேரை நான் வாங்குறேன் பத்தில. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அரவிந்த் தம்பி. நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்கப்பா. என்னத்த நடிக்கிறீங்களா? அப்போ நீங்க இல்லையா? அப்போ கௌசி சொல்றாப்ல நான் நினைக்கிறியா கௌசி? ஏ லூசு கௌசி, அது யாரு கலந்தான்னு முதல்ல உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் பேசி, சரியா? அப்போ நான் தான் மயக்க மருந்து கலந்தேன், நீயும் ப்ரூவ் பண்றியா? இங்க பாரு கௌசி, தேவையில்லாம என் மேல பழிய போடாத, அவ்வளோதான் பாத்துக்க. அப்போ நான் கலந்துன்றியா? உங்க அம்மா தான் கலந்து கொடுத்து கொண்டு போய் குடுமா அன்புக்கிட்டன்னு சொன்னாங்க. கரெக்டா நீ குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் அன்பு அந்த நேரத்தில் வர மாதிரியும் அன்பு வாங்கி கொடுக்குற மாதிரி, நான் அன்பு வாங்கி கொடுக்காட்டியும் அன்புக்கிட்ட குடுன்னாக. அப்பவும் அன்புக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். இதில் ஏதோ கலந்துருக்குன்னு நான் நினச்சேன். அதே மாதிரியே நடந்துருச்சு. கௌதம் மச்சான், இதை மாதிரினா நீங்கள் பாருங்க, உங்கள் அம்மா தான் மச்சான் எல்லாத்துக்கும் காரணமே. எனக்கு தெரியும், இந்த முல்லை இது மட்டுமா பண்ணுவா, இதுக்கு மேலேயும் பண்ணுவா. பாவம் என் பேத்திலாம் இவளுக்கு என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. என் பேத்தியை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணணுமே பார்க்குறா. அந்த குழந்தை வர்றதுக்கு நாங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டோம் கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த குழந்தைய நாங்கள் பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இவ அந்த குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறா. அடே படுபாவி, நான் என்னடா உனக்கு பாவம் பண்ணேன்? என்ன பாவம் பண்ணேன்? நான் என்னடா பாவம் பண்ணேன் உனக்கு? என்ன பாவம் பண்ணேன்? இப்படி இல்லாதது பொல்லாதது என் மேல சொல்லி விடுற. நான் ஏதாவது பண்ணனா வச்சு நான் சொல்லுடா. நான் உண்டு என் மருமம் நல்லா இருக்கணும்னு தான்டா நான் நினைச்சேன். அப்ப கூட அவ சமையல் பண்ணுவான்னு வந்து கேட்டா. வேண்டாமா நீ போமான்னு தான்டா நான் சொன்னேன். ஆனா கடைசியில என் மேல இவ்வளவு பழிய தூக்கி போடுறியடா. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? பாத்தீங்களா கௌதம் மச்சான், நடிப்ப நம்பிராதீங்க. அவ்வளவுமே நடிப்பு மச்சான், நடிப்பு. இங்க பாரு, கையை எடுத்துரு, என் தத்தன்னு பாக்குறேன். என்ன கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருக்கியா கௌசி? உங்க அம்மா கிட்ட சொல்லு, உங்க அம்மா சரியான கிரிமினல் கௌசி. அரவிந்த், உண்மை சொல்லு, அப்படியா?
இங்க பாரு, நீ நம்புனாலும் நம்பாட்டியும் நான் சொல்றது தான் உண்மை. நான் ஏன் என் மாமியார் மேல நானே பழிய தூக்கி போடணும்னு எனக்கு நான் ஆசையா என்ன? ஆ, சொல்லு. அதான் நடந்த விஷயம், அதுதான் நான் சொல்றேன். நீ நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. மச்சான், நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, கையெடுக்க சொல்லுங்க. ஒரு மருமகன்னு பார்க்காம கையை பிடிச்சு எப்படி அந்த காலரை பிடிச்சி தள்ளி விட்டுறது இருக்கா பாரு சட்டைய. கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை இருக்கா அவளுக்கெல்லாம்? மா, ஏம்மா இந்த நடிப்பு? எல்லாருக்குமே தெரியுமா நீ இந்த வேலை பண்ணுவன்னு. அப்புறம் ஏம்மா இப்படிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்க? விடு, பாவம், விடு அந்த மாப்பிள்ளைய. அரவிந்த், நீங்க வந்துட்டு வாங்க. நானே என் ஒய்ஃப் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் மச்சான். இந்த நேரத்துல போய் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளே ஏதாவது பண்ணணும் நான் ஏன் மச்சான் நினைக்க போறேன்? மா, உன் நடிப்பு நாடகத்தெல்லாம் விட்டுரு. நாங்க நீ வேற யாரையும் நம்ப மாட்டோம். நீ தாம்மா அதை வேலையை பண்ணுவ. நீ அவ வரும்போது பால் காய வச்சுட்டு இருந்திருக்க. நீ தான் காஃபியை போட்டு கொடுத்து விட்டுருக்க. அந்த அரவிந்த் அப்படியே டீட்டெயிலா சொல்றாப்ல. ஆ, பாருடா, கூடி எல்லாரும் என்னை திட்டுறாங்கடா. கேளுடா, ஏன்டா அப்படி பண்ற? நான் கலந்து கொடுத்தனா? தயவு செஞ்சு உண்மையே சொல்லு. நீ தானே கலந்துருக்க, நீ தானே அவளுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்க. மச்சான், இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன். திரும்பி திரும்பி என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கா. மொத்தத்துல இனி என் ஒய்ஃபை பத்திரமா பாத்துக்கிறது என்னோட வேலைப்பா சாமி. அப்பவே சொன்னேன், கேட்டியா? இவனை வீட்டுக்குள்ள விடாத விடாத விடாதன்னு. பாரு, இப்போ உன் மேல பழிய தூக்கி போடுறாமா. எல்லாம் என் நேரண்டி கௌசி. இனிமேலும் இந்த உசுரை வச்சுட்டு நான் வாழணும்னு அவசியமே இல்லை கௌசி. நான் பேசாம போய் சேர்றதா நல்லது. நீ நல்லவளா இருக்கணும்னு நான் நினைச்சாலும் கடவுளே நீ நல்லவளா வாழ விட மாட்டாரு போல கௌசி. நீ எதுவும் நினைக்காதம்மா. இல்லடி, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? நான் இனி நல்லவளா நடிச்சு நல்லது பண்ணாலும் அது கெட்டதாக தான் வந்து முடியும். எது நான் பண்ணாலும் கெட்டது தான் முடியுது. நான் இது பண்ணாத விஷயமே என் தலையில வந்து விடியுது. நான் என்னத்த சொல்ல சொல்லு?